நாம் தாம் சோதனையை ஜெயிப்போம். ஏனென்றால் ஜெயம் கொடுக்கிறவன் நம்மோட கூட இருக்கிறார். நம்மளால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? நம்மளால் மட்டும் ஜெயம் கொடுக்கிறவர் யார் யார் கூட இருக்கிறாங்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் சோதனையை இன்னைக்கு ஜெயிக்க முடியும். இயேசுவின் நாமத்தினாலே நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் இதை ஏதோ படிச்சுட்டு இருந்தாலும் சொல்லலை. என்னுடைய வாழ்க்கையிலும் நான் சில நேரங்களில் இந்த சூழலை கடந்து வந்ததுனால ஐயோ அம்மா என்று நானும் மனுஷீகத்தில் சில குறைவுகளில் வைராக்கியம் பட்டிருக்கேன், கோவப்பட்டிருக்கேன், மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். உடனே யோசிப்பேன், நம்ம செய்கிறது சரியில்லை, நம்ம கர்த்தருடைய ஊழியக்காரன், சமாதானத்தை போதிக்கிறவன், இது சரியில்லை, நம்மளுக்குள்ளே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது, உடனே இதை விட்டுறணும். என்ன வழி? ஆண்டவர்கிட்ட போய் நின்றோம். போய் நிற்கும் பொழுது தாகத்தோடு கேட்குற பொழுது அப்படி வந்த வைராக்கியம் அப்படியே போயிடுது, அப்படி வந்த கோபம் அப்படியே தணிந்து போயிடுது. மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம், சரி போனால் போட்டோம், ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். எவ்வளவு அழகாக ஆண்டவர் கிரியை செய்கிறார் தெரியுமா? நான் சாட்சியாக உங்கள் முன்பு நின்று சொல்கிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அநேக சவால்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள்.